நமக்கு வட்டி என்று சொன்னால் நான் வட்டி வாங்கினால்தான் அது குற்றம். நான் வட்டிக்கு கொடுத்து சாப்பிட்டால் தான் குற்றம். வேற ஒருத்தர் வட்டிக்கு வாங்கினார், வட்டிக்கு கொடுத்தாரு, அவர் எனக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுத்தாலோ, அவர்கிட்ட நான் ஏதாவது வேலை பார்த்து கூலி வாங்கினாலோ, வேறு ஏதோ ஒரு வகையில் அவரிடமிருந்து எனக்கு ஒரு பணம் கிடைச்சாலோ, அந்த பணம் மார்க்கத்தில் எனக்கு ஹராம் இல்லை. அதை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல யூத பெண்மணி விருந்து கொடுத்தாங்க அப்படிலாம் ஹதீஸ்ல வருதுல்ல. யூதர்களுடைய பிரதான தொழில் என்னன்னு குர்ஆன் சொல்லுது. வட்டி தான் விட்டாங்க, வட்டி தான் வாங்கினாங்க. அப்ப அந்த சமுதாயத்துடைய சாப்பாடு வாங்கி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் வட்டிக்கு கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. அன்பளிப்பா இருக்கலாம், தர்மமா இருக்கலாம், கூலியா இருக்கலாம், என்ன வகையில வேண்டுமானாலும் இருக்கலாம். வட்டியா மட்டும் இருக்க கூட. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க ஒரு 10,000 ரூபாய் மிச்சத்தை கூட ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், மாசம் மாசம் கொடுக்க வேண்டியது, இந்த மாசம் கஞ்சி கொடுத்து அப்படிதான் கேட்க கூடாது. அப்படி கேட்டது வட்டியா போயிடும். வட்டியை தான் வாங்கக்கூடாதே தவிர வட்டிக்காரனிடம் வாங்குவதில் அதுக்காக இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும், வட்டிக்காரன்றதுல சமரசம் பண்ணி பேசுகிறதாக இதை அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அவனோட உண்டான ஃபைட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நீ வட்டி வாங்குறது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, கூட போறவர் கொஞ்சம் வாய் துக்கான ஆளா இருக்கணுங்க, எப்ப நீ அங்க வச்சு பயணம் ஆரம்பிச்சிடாத, நம்ம வாங்கிட்டு வந்து பிறகு பேசிக்கலாம், அப்படி பண்ணிடாதீங்க. அந்த காசை அவர் தராமே போனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட இருக்கும்போதே சொல்லிடுவான். அதுதான் சிறந்தது. இந்த காசை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானது தருவான்.